ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவாக போடலாமா கூடாதா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட பேர், அவங்களோட சம்பளம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவாக போடலாமா கூடாதா, அப்படி போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சொல்லிக்கப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவாக போடுறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டரே எடுத்துக்கோங்க. அவங்களோட பேர் என்ன, அவங்க மொத்தம் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவாக போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. அதாவது இவங்களோட சம்பளம் இவ்வளவு, இவங்களோட சம்பளம் இவ்வளவு, இவங்களோட நெட்வொர்த்து இவ்வளவு, இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு இவ்வளவு, இந்த மாதிரி 2 செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவை போடலாமா கூடாதான்னு பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. அப்படியே போட்டால் நோ யூஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யூடியூபோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோவில் கம்பல்சரி உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் ஃபேஸை காட்டியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெறுமனே டீட்டெயில்ஸை எழுதிட்டு வெறுமனே மியூசிக் மட்டும் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதுக்கு பதிலாக ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் சொல்லி உங்களோட மானிட்டைசேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. செலிபிரிட்டிஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோவை போட்டிருப்பாங்க. அதுக்கு நிறையவே வியூஸும் போயிருக்கும், லைக்ஸும் வந்திருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் மணியும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்தோ இல்லை ஓன் ஃபேஸை காட்டியோ ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை போட்டு மானிட்டைசேஷன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி போட்டாலுமே அது வந்து சேஃப் இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய இதே மாதிரி வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு உங்களோட நீங்கள் வாங்கின மானிட்டைசேஷனோட கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஓன் வாய்ஸை கொடுக்காமலோ இல்லை உங்களோட ஓன் ஃபேஸை காட்டாமலே வீடியோ போடுறது சேஃப் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை போடும்போது உங்களோட ஓன் வாய்ஸ் இல்லை ஃபேஸ் ஏதாவது கொடுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.